சிலர் இனிப்புனாலே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலயும் பாயாசம்னா சொல்லவே தேவையில்லை. அரிசியை ஊற வச்சு அத பாயாசமா செஞ்சு பரிமாறினா யாருமே வேணானே சொல்ல மாட்டாங்க. அரிசி பாயாசம் செய்ய பச்சரிசியை தான் பயன்படுத்த போறோம். அரிசியை இப்ப புடைச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சுத்தம் பண்ண இந்த பச்சரிசிய 1 டம்ளர் அளவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு முறைக்கு 2 முறையா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் பசும்பாலை ஊத்தி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பால் மிதமான சூட்டுக்கு வந்ததும் கொஞ்சமா குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். பால் இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஊற வச்சிருந்த அரிசிய பாலோட சேர்த்துக்கலாம். இப்ப 8 அல்லது 10 ஏலக்காயை எடுத்து அதுல இருக்க விதைய மட்டும் பாலோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்த அரிசி இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப 200 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட சர்க்கரை கரைஞ்சு ஒரு கொதி வந்ததும் பாயாசத்தை இறக்கிடலாம். இப்ப கொஞ்சம் முந்திரி, திராட்சை, பாதாம், தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் வெண்ணெயில வறுத்து பாயாசத்தோட சேர்த்துக்கலாம். அரிசி பாயாசம் இப்ப தயாராயிடுச்சு. அரிசி பாயாசம் தித்திப்பா சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது.